ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து டச் ஜாப் மார்க்கெட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம், இன்டர்வியூஸிங் எப்படி நடக்கும், அண்ட் முக்கியமாக வந்து சிவி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ யூஸ்வலாக நம்ம இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வீசாலாம் இருக்குது, அண்ட் இப்போ வேலைக்காக மூவ் ஆகணும்னா என்ன வீசா இருக்குது, இல்லை ஒரு ஆண்டர்பிரினராக மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வீசா ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ டைம் ஆகும், அண்ட் யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க, அண்ட் எப்படி இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும், அண்ட் அதுக்கான ஓவரால் டைம் லைன் என்ன, ப்ராசஸ் என்ன. ஸோ இதை பற்றிலாம் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நீங்கள் நெதர்லாண்ட்ஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கனாலோ, இல்லை வந்து இப்போ தான் நீங்கள் நெதர்லாண்ட்ஸ்க்கு மூவ் ஆகிருக்கீங்க, இங்கே ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, வேறு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன எஃபர்ட், பட் நம்மளோட சேனல் க்ரோ ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதோடவே நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரியான வீடியோஸ் உடனே வந்து உங்களை சேரும். நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இங்கே மூவ் ஆகுறவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப காமனான வீசா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எம் வீசா, ஐசிடி வீசா அண்ட் மேபி யூரோப்பியன் ப்ளூ கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்எஸ்எம்னா ஹைலி ஸ்கில்ட் மைக்ரண்ட் வீசா, அண்ட் ஐசிடினா இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபரி, அண்ட் ப்ளூ கார்டை பற்றி உங்களுக்கே தெரியும். பட் அதை தவிர வேறு என்ன மாதிரியான வீசாஸ்லாம் இங்கே வந்து நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒன்று வந்து ஜூக்யார், அதாவது ஓரியன்டேஷன் இயர் வீசா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வீசா அப்படின்னு ஒன்று ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. இது வந்து ஒரு ரீசன்ட் டேஸ்ல ஒரு பைலட் ப்ரோக்ராமா கொண்டு வந்து அதுல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால அதை வந்து ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப் வீசா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர் வீசா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் அப்படியே ஒன்னொன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஹைலி ஸ்கில்ட் மைக்ரண்ட் வீசா ஹெச்எஸ்எம். இந்த ஹெச்எஸ்எம் வீசா அப்படிங்கிறது தான் வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு வரக்கூடிய மைக்ரன்ஸ், அதாவது ஸ்கில்டு மைக்ரன்ஸ் வராங்களே, இப்போ நம்மள மாதிரி வேலைக்காக மூவ் ஆகுறவங்க கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் மைக்ரன்ஸ் வந்து இந்த ஹெச்எஸ்எம் வீசா அப்படிங்கிறது மூலியமா தான் வருவாங்க. இப்போ எப்படி வந்து யூஎஸ்க்கு H1B அப்படிங்கிற ஒரு வீசா இருக்கோ அது மாதிரி நெதர்லாண்ட்ஸ்க்கு ஹெச்எஸ்எம் வீசா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீசாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ நம்ம இங்கே மூவ் ஆகிட்டோம் ஒரு வேலைக்காக, அப்புறம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஹெச்எஸ்எம் வீசால அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு கம்பெனிக்கு அந்த சேம் ஹெச்எஸ்எம் வீசாலே நம்மளால வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும், அதாவது வேலை மாற முடியும். இந்த ஹெச்எஸ்எம் வீசால தான் பாத்தீங்கன்னா இந்த 30% டாக்ஸ் ரூலிங் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டும் இருக்குதுங்க. அதாவது நம்ம 30% ஆஃப் டோட்டல் சேலரிக்கு வந்து டாக்ஸ் அப்ளை பண்ண மாட்டாங்க, ஒன்லி 70% தான் வந்து டாக்ஸ் போடுவாங்க. ஸோ அதனால நம்மளோட டேக் ஹோம் சேலரி வந்து சிக்னிஃபிகண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது வந்து நம்ம இங்க மூவ் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு 5 years வரைக்கும் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் இது. பட் இந்த ஹெச்எஸ்எம் வீசா வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னா, எந்த கம்பெனிலாம் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு ஸ்பான்சர் லிஸ்ட்ல இருக்கிறாங்களோ, அதாவது ஐஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இமிகிரேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன் டிபார்ட்மெண்ட், இது வந்து நெதர்லாண்ட்ஸோட இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்னால ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த ஹெச்எஸ்எம் வீசாவை ஸ்பான்சர் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்து சேலரி கிரைட்டீரியாலாம் இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து 30 years ஆஃப் ஏஜுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3,900 euros வந்து நம்மளுக்கு சேலரி இருக்கணும், அதாவது அந்த கம்பெனி நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்கணும். இதே 30 yearsக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னா 5,300 euros வந்து நம்மளுக்கு சேலரியாக ஆஃபர் பண்ணியிருக்கணும். இந்த சேலரி த்ரெஷோல்டை மீட் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து ஹெச்எஸ்எம் வீசாவுக்கு குவாலிஃபை ஆக முடியாது. ஸோ யூஸ்வலாக இந்த வீசாவோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 yearல இருந்து 5 years வரைக்கும் கொடுப்பாங்க. இது வந்து டிபெண்டிங் அப்பான் நம்மளோட கான்ட்ராக்ட் பீரியடை பொறுத்து, இப்போ நம்ம எம்ப்ளாயர் கிட்ட நம்மளுக்கு என்ன மாதிரியான கான்ட்ராக்ட் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த வீசாவோட டேர்முமே டிட்டர்மைன் ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நெதர்லாண்ட்ஸில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 year கான்ட்ராக்ட் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ரெனியூ பண்ணுவாங்க, இல்லை அடுத்த வருஷமே அதை வந்து பெர்மனன்ட் கான்ட்ராக்டாகவும் மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு 1 year கான்ட்ராக்ட் தான் கொடுக்குறாங்கன்னா 1 yearக்கு தான் வீசா கொடுக்க முடியும். இதே பெர்மனன்ட் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5 years வீசா வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5 years கழிச்சு நம்மளோ இல்லை வந்து எம்ப்ளாயரோ ரெனியூ பண்ணி கொடுப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்து 5 yearsக்கு அப்புறம் நம்ம எதர் PR ஆர் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்காது. அப்படி இல்லைனாலுமே அந்த எம்ப்ளாயர் வந்து நம்மளுக்கு ரெனியூ பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஃப்லி 350 euros ஆகும். அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த எம்ப்ளாயர்ஸே வந்து அந்த காஸ்ட்டை பேர் பண்ணிக்குவாங்க. பட் பை லா ஆக்சுவலாக என்னன்னா, அந்த வீசாக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும்னா இது எம்ப்ளாயர் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நம்மளே கூட பர்சனலாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து ஒரு வேலிட் ஜாப் கான்ட்ராக்ட் இருக்கணும், அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு ஒரு ஐஎன்டி ரெகக்னைஸ்டு கம்பெனியாக இருக்கணும். இந்த கிரைட்டீரியா மீட் ஆனால் எய்தர் எம்ப்ளாயரோ இல்லை வந்து நம்மளோ டைரெக்டாகவே வந்து இந்த வீசாவை அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நெதர்லாண்ட்ஸில் இதை வந்து இப்போ எம்ப்ளாயர் தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீசாக்கான அப்ளிகேஷன் டைம் லைன் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஆல்ரெடி நம்ம லோக்கல்லேயே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 weeksல கிடைச்சிரும். இல்லை இந்தியாவிலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹெச்எஸ்எம் வீசா
அப்ளை பண்ணுறாங்க எம்ப்ளாயர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வீக்ஸ் அந்த டைம்லைன் ஆகும். ஸோ அகைன் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த வீசாக்கு உங்களுக்கு சேலரி அதிகமாக இருந்து ஐஎன்டி ரெகக்னைஸ்டு கம்பெனியாக இல்லைனாலும் இந்த வீசா கிடைக்காது. இல்லை ஐஎன்டி ரெகக்னைஸ்டு கம்பெனியாக இருந்து அந்த சேலரி த்ரெஷோல்டை மீட் பண்ணல அப்படின்னாலுமே இந்த வீசா கிடைக்காது. அண்ட் நெதர்லாண்ட்ஸில் யாரெல்லாம் வந்து ஐஎன்டி ரெகக்னைஸ்டு ஸ்பான்சரிங் கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெதர்லாண்ட்ஸோட ஜாப் சர்ச் ப்ராசஸ்க்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து ஐசிடி வீசா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர். இதுக்குமே வந்து 30% ரூலிங் வந்து அப்ளை ஆகும். அதாவது அந்த 30% டாக்ஸ் ரூலிங் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அது வந்து அப்ளை ஆகும். பட் இது யார் யாருக்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கம்பெனிக்குள்ள இருந்து இன்னும் அந்த கம்பெனியோட இங்க இருக்கக்கூடிய நெதர்லாண்ட்ஸ் டிவிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் இந்த ஐசிடி வீசா அப்ளை ஆகும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன் சைட்லாம் வருவாங்க, டிசிஎஸ்ல இருந்து வருவாங்க, கேப் ஜெமினில இருந்து. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் இல்லை எனி அதர் கம்பெனி அவங்களோட டச் யூனிட்டுக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னா ஐசிடி வீசா அப்ளை ஆகும். ஸோ இந்த ஐசிடி வீசாக்கு ஒரு முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, இப்போ நம்ம எந்த கம்பெனி மூலியமா வரமோ அந்த கம்பெனியோட சோர்ஸ் கண்ட்ரி, நம்ம ஒரு கண்ட்ரில இருந்து மூவ் ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரில மினிமம் 3 months ஆகுது நம்ம அந்த கம்பெனியோட ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூலும் வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணால் மோஸ்ட்லி ஒரு 3 to 5 வீக்ஸ் அந்த டைம் ஃப்ரேமில் வரும். பட் இந்த வீசாவோட பிகஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐசிடி வீசாவில் நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனி நம்மளால வந்து ஃப்ரீயாக மாற முடியாது. ஜஸ்ட் இன் கேஸ் அந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்கு போய் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஹெச்எஸ்எம் வீசாவில் உள்ள வர மாதிரி தான் வரணும். அண்ட் இந்த ஐசிடி வீசாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்மனன்ட் வீசா 5 year வீசா அப்படிங்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. யூஸ்வலாக 1 year வீசா கொடுப்பாங்க, இல்லை ஒரு 3 termsக்கு அதை வந்து திரும்பி ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த வீசா பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து நம்ம டைரக்டா அப்ளை பண்ண முடியாது, அதனால காஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. ஸோ இது வந்து எம்ப்ளாயர் தான் ப்ராசஸ் பண்ணணும், அவங்க தான் அதுக்கான காஸ்ட்டையும் பேர் பண்ணிக்கணும். அண்ட் அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப பெருசா பார்க்கக்கூடிய யூரோப்பியன் ப்ளூ கார்டு வீசா. இது வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் வீசா மட்டும் கிடையாதுங்க. ஷெங்கன்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் வந்து இந்த யூரோப்பியன் ப்ளூ கார்டு வீசா கொடுப்பாங்க. பட் ஒரு கண்ட்ரிக்குமே ஸ்பெஷல் ரெக்வயர்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெதர்லாண்ட்ஸ்ல இந்த வீசா வந்து அவ்வளோ காமன் கிடையாது. இதை வந்து ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்னது வந்து ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் வீசா, இது வந்து ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ். இதுக்கான சேலரி ரெக்வயர்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 6,200 euros 6,300 euros வந்து இதோட கிராஸ் சேலரி ரெக்வயர்மெண்ட் வச்சிருக்காங்க, which is very high in the Netherlands. இந்த ப்ளூ கார்டு வச்சிருக்கிறதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளால வந்து சீக்கிரமா ஒரு ஃபாஸ்டர் டேர்ம்ல வந்து நம்மளால பிஆர் அப்ளை பண்ணிக்க முடியும். யூசுவலா வந்து நம்ம ஹெச்எஸ்எம் வீசால வந்தா 5 yearsம், இந்த ப்ளூ கார்டு வச்சிருந்தோம் அப்படின்னா 3 yearsலயே நம்மளால வந்து பிஆர்க்கு எலிஜிபிள் ஆயிடுவோம். அண்ட் இப்போ யூசுவலா ஒரு கண்ட்ரி நம்மளுக்கு இந்த ப்ளூ கார்டு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரில நம்ம ஒரு மினிமம் டியூரேஷன் ஒர்க் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் we are free to move across different European countries. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து ரஃப்லி 350 to 400 euros வச்சிருக்காங்க. இதையுமே நம்மளே டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம் வித் ஆல் இந்த கிரைட்டீரியா எல்லாம் மீட் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லைனா எம்ப்ளாயரே நம்மளுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த வீசாக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு நம்ம வந்து ஹைலி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ், which means நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்கணும். அண்ட் ப்ளூ கார்டு அப்ளை பண்ணாலுமே ரஃப்லி ஒரு 4 to 6 வாரம், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ப்ளூ கார்டு வீசா ப்ராசஸ் ஆகி வரதுக்காக டைம் எடுத்துக்கும். ஸோ இதோட சேலரி ரெக்வயர்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான் இந்த வீசாவை டார்கெட் பண்ண முடியும். இல்லை ரொம்ப ஒரு நீஷான ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்க, ரொம்ப ஹைலி பெய்ட் ஜோனில் இருக்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ப்ளூ கார்டு வீசாவை டார்கெட் பண்ண முடியும். அண்ட் அடுத்து எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு மித், இங்கே வந்து நெதர்லாண்ட்ஸில் ஜாப் சீக்கர் வீசா அப்படின்னு ஒன்று இருக்கா, என்ன மாதிரியான வீசாஸ் இருக்குது, எப்படி அதை அப்ளை பண்ணலாம் அப்படிம்பாங்க. இங்கே ஜாப் சீக்கர் வீசா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓப்பனாக அப்ளை பண்ணுற ஒரு வீசா கிடையாது. இங்கே வந்து ஓரியன்டேஷன் இயர் வீசா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஜூக் இயர் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் இயர் வீசா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டச் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கிராஜுவேட் ஆகுறாங்க இல்லையா, நான் யூரோப்பியன்ஸ் இங்கே படிக்க வரவங்க டச் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கிராஜுவேட் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து 1 year வரைக்கும் இங்கே தங்கி வேலை தேடுறதுக்கும் வேலை பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கும் 1 year வரைக்கும் இந்த ஜூக் இயர் வீசா அப்படின்னு ஒன்று தருவாங்க. இது வந்து டச் யூனிவர்சிட்டிலேருந்து கிராஜுவேட் ஆகிறவங்க மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய டாப் 200 யூனிவர்சிட்டிஸ் இதிலிருந்து கிராஜுவேட் ஆகக்கூடிய மக்கள் அவங்க படிச்சு முடிச்சு முதல் 3 வருஷத்துக்குள்ளார இந்த ஜூக் இயர் வீசாங்கிற பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாப் 200 யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வேர்ல்ட் கியூஎஸ் ரேங்கிங் அப்படின்னு ஒரு ரேங்கிங் லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டாப் 200 யூனிவர்சிட்டிஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீசா அப்ளை பண்றதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 230 euros அந்த மாதிரி ஆகுது. அண்ட் அப்ளை பண்ணா அகைன் ஒரு 2 to 4 வீக்ஸ் அந்த டைம் ஃப்ரேம்ல கிடைச்சிரும். அண்ட் இந்த வீசாவோட டியூரேஷன் 1 year தாங்க, அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அது ஹெச்எஸ்எம் வீசாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஸ்டார்ட் அப் வீசாக்கு மாறிக்கலாம். அண்ட் இந்த ஜூக் இயர் வீசா வச்சிருக்கிற வரைக்கும் எந்த கம்பெனிக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம நம்மளால ஒர்க் பண்ண முடியும், இன்க்ளூடிங் நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் பண்ணாலுமே பண்ண முடியும். அண்ட் அடுத்து ரொம்ப காமனா எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்ப்போம், டூரிஸ்ட் வீசா. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, ப்ரோ நான் டூரிஸ்ட் வீசால அங்க வந்து வேலை வாங்கிட்டு அப்படியே அந்த வீசாவை நான் வந்து ஹெச்எஸ்எம்ஓ இல்லை மற்றதாவோ
வீசாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாமா அப்படிம்பாங்க. அந்த கொஸ்டின் மெயினாக எதனால் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு மூவ் ஆயிருப்பாங்க ஒரு காலத்தில். அவங்களாம் இந்த மாதிரி டூரிஸ்ட் வீசாவில் போகிறது, அந்த மாதிரி போயிட்டு அங்கே வேலை தேடி அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் நெதர்லாண்ட்ஸ்னு இல்லைங்க, யூரோப்பில் எந்த கண்ட்ரிலையுமே டூரிஸ்ட் வீசாவில் போய் நம்ம வேலை தேடக்கூடாது. அது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல். எஸ்பெஷலி எம்ப்ளாயர்ஸ் வந்து அந்த மாதிரி டூரிஸ்ட் வீசாவில் இருக்கிறவங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாலோ இல்லை டூரிஸ்ட் வீசாவில் வந்தவங்களை வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு எடுத்து அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாலோ அது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல். அந்த கம்பெனியுமே ஹெவியாக பீனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் டூரிஸ்ட் வீசாவில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு பிஸ்னஸ் வீசான்னு ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நெதர்லாண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறது, இது வந்து இப்போ ஒரு கம்பெனியோட நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கும் போதே செலக்ட் ஆகிட்டீங்க, இங்கே இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் கொண்டு வராங்க அப்படின்னா தென் அவங்க உங்களை வந்து பிஸ்னஸ் வீசாவில் இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் உள்ள வந்து இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கே தவிர டூரிஸ்ட் வீசாவில் வந்து கம்பெனியோட இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண முடியாது. அண்ட் அடுத்துதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு, ஸ்டார்ட் அப் வீசா. ஸோ ஸ்டார்ட் அப் வீசாக்கு வந்து யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நெதர்லாண்ட்ஸ்குள்ளே கொண்டு வராங்க, இல்லை ஆல்ரெடி நெதர்லாண்ட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான கான்செப்டாக இருக்கணும். நெதர்லாண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து அது இதுக்கு முன்னாடி அது சர்வீஸாக இருக்கலாம் இல்லை கூட்ஸாக இருக்கலாம், நெதர்லாண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து ஆல்ரெடி இல்லாத ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் அப் வீசாவுக்கு குவாலிஃபை ஆவாங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் வீசாவில் ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. ஸ்டார்ட் அப் வீசா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அந்த வீசாக்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நான் இந்த கிரைட்டீரியாவெலாம் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்டார்ட் அப் வீசாங்கிறது வந்து இங்கே ஆல்ரெடி இன்குபேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபெசிலிட்டேட்டர்ஸ் இருப்பாங்க அந்த இன்குபேட்டர் ப்ரோக்ராமில். இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய மக்கள், அதாவது நான் வந்து ஒரு அட்வைசர் போர்டு மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நான் மென்டர் பண்ணி கைட் பண்ணி அவங்கள க்ரோ பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்குபேட்டர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த வீசாவை நம்ம வாங்க முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டார்ட் அப் வீசா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ் லைக் இந்த நிறைய டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏஐ, சர்க்குலர் எக்கானமி, சஸ்டைனபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி லைக் இந்த ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து இதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெக்யர்மெண்ட் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15,000 to 20,000 euros வந்து நம்ம ஃபண்டிங் காட்டணும் இந்த ஸ்டார்ட் அப் வீசாக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த வீசா 1 இயருக்கு தான் கொடுப்பாங்க. செகண்ட் இயர்ல இருந்து நம்ம எய்தர் HSM ஸ்பான்சர் பண்ணுற மாதிரியான ஒரு கம்பெனியாக மாறிக்கணும், இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் வீசாவாக மாறிக்கணும். இந்த ஸ்டார்ட் அப் வீசாவில் கண்டினியூ பண்ண முடியாது. அண்ட் இந்த ஸ்டார்ட் அப் வீசாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரைட்டீரியா எவாலுவேட் பண்ணுவாங்க. நம்மளோட பிஸ்னஸ் பிளான் பார்ப்பாங்க, நம்ம ஐடியா ஸ்கேலபிளாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. முக்கியமாக ஃபெசிலிட்டேட்டரோட என்கேஜ்மெண்ட்டும் அவங்களோட அப்ரூவல் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணால் தான் இந்த ஸ்டார்ட் அப் வீசாக்கு குவாலிஃபை ஆக முடியும். அண்ட் இந்த வீசாக்கு அப்ளிகேஷன் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப பெருசாக கிடையாது, ஒரு 350 euros தான். பட் அந்த ஃபண்டிங் சொன்னால் இல்லையா, அந்த 20,000 euros ஃபண்டிங் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாகவே வேணும். அண்ட் அடுத்து வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆண்டர்பிரினர் ஆர் ZZP வீசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து டைரெக்டாக இந்த வீசாவை அப்ளை பண்ணி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து யாருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி இங்கே நெதர்லாண்ட்ஸில் இருக்கிறாங்க, ஒரு டிபெண்டாக மூவ் ஆயிருக்காங்க, இல்லை ஆல்ரெடி இங்கே வேற ஒரு டைப் ஆஃப் வீசாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் ZZP வீசாவுக்கு குவாலிஃபை ஆகிக்கலாம். இது மோஸ்ட்லி ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டார்ட் அப்ஸ்னால் அந்த இன்னோவேட்டிவ் டெக் ஓரியன்ட் தான் ஸ்டார்ட் அப் வீசா. அதை தவிர மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு வீசாவுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. இதுக்கு மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம குவாலிஃபை ஆகணும், இப்போ நம்ம வெளியில இருந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு வீசா அப்ளை பண்ணுறோம், இல்லை இந்த ZZP வீசா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லோக்கலில் யாராவது ஒரு டச் பார்ட்னர்ஸ் வேணும். அண்ட் இந்த வீசாவுக்குமே நம்ம வெளியிலேருந்து மூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட 25,000 euros வரைக்கும் ஃபண்டிங் கேட்பாங்க. அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட்டுமே ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 1,500 or 1,800 euros வந்து நம்ம இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட்டுக்குமே ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கான ப்ராசஸிங் டைமே கிட்டத்தட்ட 3 to 4 மாதம் வரைக்கும் எடுத்துக்குவாங்க. இது வந்து அகைன் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவிலேருந்து வேலைக்கோ இல்லை வேற ஒரு பர்பஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு வீசா அப்படிங்கிறதோ இல்லை ஆண்டர்பிரினர் வீசா அப்படிங்கிறதோ நாட் ஸோ ரெக்கமெண்டட் ஆர் நாட் ஸோ ஈஸி ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வீசாவை பற்றின நிறைய questions அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இமிக்ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து முழுக்க நம்ம டைம் அண்ட் ட்ரையலோட இனிஷியேட்டிவ் தான் இது. இந்த இமிக்ரூ பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி நெதர்லாண்ட்ஸ்ங்க, கிட்டத்தட்ட வேர்ல்டில் இருக்கக்கூடிய 17-18 டாப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து மென்டார்ஸாக இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க அந்த நாட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ அந்த நாட்டுக்கு மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டாபிக்ஸில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம கால் ஸ்கெடியூல் பண்ணி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட் நாலேஜை அவங்கள விட பெட்டராக சொல்கிறதுக்கு வேற யாருங்க இருக்கா? அந்த பிளாட்ஃபார்மில் நானும் இருக்கேன் அண்ட் எல்லா நாட்டையும் சேர்ந்து நிறைய மென்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் கால் ஸ்கெடியூல் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அவங்க பர்சனலைஸ்ட் கைடன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த வீசா டைப்ஸ்லாம் தான் இப்போ நீங்கள் நெதர்லாண்ட்ஸ்க்கு மூவ் ஆகணும் ஃபார் எனி பர்பஸ், படிக்கிறதுக்கு, வேலைக்கு, எதுக்காக இருந்தாலும் இந்தந்த வீசாவில் தான் நீங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ்குள்ளே மூவ் ஆக முடியும். அண்ட் அதுக்கான டைம் லைன் என்ன, காஸ்ட் என்ன, என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை
அதையும் அப்படியே இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.